பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 11 வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் சத்தியத்தை கேட்கும் போதே இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். வெட்கி இலச்சை அடைவார்கள் வேதம் சொல்லுதுங்க. வெட்கி இலச்சை அடைவார்கள். உண்மையில் எரிச்சலாக இருக்கிற அனைவரும் வெட்கி கனவீனம் அடைவார்கள். கனம் பெற மாட்டாங்க, கனவீனம் அடைவார்கள். உன்னோட வழக்காடுவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி என்ன பண்ணுவாங்களா? இலச்சி அடைவார்களாம். இன்றைக்கு நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மனுஷனோட கோபம் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் அது மாறிடுது. இன்றைக்கு சத்ருவின் கிரியைகள் பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்குது. எத்தனையோ அது ஜனங்களை கொண்டு அப்படியா எரிச்சல்களை காமிக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜனங்களை கடிந்து கொள்றதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். அப்படியா இந்த எரிச்சலாக இருக்கிற பிசாசு டைரெக்டாக வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சி அடைவார்கள். எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு என்ன பண்ணுவாங்களா? கனவீனம் அடைவார்கள். உன்னோட வழக்காடவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவாங்க. நாசமாகி என்ன பண்ணுவாங்களா? அவமானப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போவார்கள், தொலைந்து போவார்கள் கூட வேதம் சொல்லுதுங்க. தொலைந்து போவார்கள் சொல்லுது. எதிர்த்து வழக்காடுவோ இல்லாதே ஒழிவர்னு இல்லாத ஒழிஞ்சு கூட போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னைக்கு இப்படியாப்பட்ட இந்த எரிச்சலோடு யார் இருந்தாலும், இயேசு ராஜாவே, என் மேலே கோபமாக இருக்கிறவங்க, எரிச்சலாக இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்கள் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத வல்லமின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்காக, நிலத்துக்காக, வீட்டுக்காக எத்தனையோ எரிச்சல், எத்தனையோ பகை, எத்தனையோ விரோதம், எத்தனையோ கோபங்கள் இப்படியா ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு விரோதமாக அப்படியா செய்வன மாந்திரிகங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. நாட்கள் சென்றது. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த பிள்ளைக்கு காண்பித்து கொடுத்தாரு. இந்த மாதிரி உனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள் எழும்புதுன்னு. இதுக்காக இந்த காரியங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அப்படியே அந்த பொல்லாத வல்லமையிலேருந்து அவங்கள விடுதலையாக்குனாரு. அந்த மகளையும் பாதுகாத்தார். அவங்களோட மாந்திரிக கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போனது. அதுக்கு பிரபலமான அதுக்கப்புறம் இது ஒன்றுமே அவங்க இல்லாமல் ஆயிடுவாங்க, நாசமாக போயிடுவாங்கன்னு பார்த்தனே, அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்த்தேன், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்க அந்த பிள்ளை மேலே இவங்க இருந்தால் தானே நீ சொத்துன்னு வருவாங்க, பங்குன்னு வருவாங்க, இவங்களை நம்ம அழிச்சிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிது. பிரபலமான மந்திரவாதியை போய் பார்க்க ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணாங்க? மாந்திரிகத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி எதனா செஞ்சீங்களான்னு அந்த மாந்திரிகம் பண்ணுறவர் கேட்கும்போது, நாங்கள் எத்தனையோ காரியங்கள் செஞ்சோம், ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு. அப்போ இந்த நாள் நீங்கள் இரவு தங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாந்திரிகம் செய்ய ஆரம்பிக்கும்போது அப்போது அவங்களும் கூட இருந்தாங்க. அவர் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார். இவங்களும் அந்த தெய்வத்தை வேண்ட ஆரம்பித்தாங்க. செய்ய பார்த்தா மாந்திரிகம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மாந்திரிகத்துக்கு ஒரு நல்ல முதியவர் வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறத அந்த மாந்திரிகம் பண்ணுறவர் கண்டார். அப்போ அவர் சொன்னார், இந்த குடும்பத்தாருக்கு விரோதமாக அந்த மாந்திரிகம் பண்ணும்போது ஒருவர் வந்து நிற்கிறாரு, என்னால் அந்த மந்திரம் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்கள விசாரிச்சார். அவங்க யார், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடும்பத்தில் வந்து வேறையாக போயிட்டாங்க. அவங்க ஜாதி, ஜனம், மதம் மாறி எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. இப்போ சொத்து சொகன்னு நாளைக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது. இனி அவங்க என்ன ஜாதியாக இருந்தால் நான் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, அவங்க இருக்கவே கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முதியவர் அவரோட பேச ஆரம்பித்தாராம். என் மகளை தொடுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் வேண்டான்னு அவர்கிட்ட அந்த முதியவர் சொன்னாராம். அப்போது அவர் அந்த சத்தத்தை கேட்டும் அவரால் என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமல் அந்த மாந்திரிகத்தை பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தா அவரோட மாந்திரிகத்தை போடும்போது அவருடைய வலது கரம் செயலிழந்து போய்விட்டது.
அப்போது மாந்திரிகத்தை பண்ண 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 மறுபடியும் வாய் என்ன ஆயிடுச்சு, வாய் அவருக்கு கோணையாக போயிடுச்சு. அப்போது 3வது ஒரு காரியம், இதுக்கு மேலே நீ மாந்திரிகம் பண்ணால் நீ உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே மாந்திரிகம் பண்ணால் நிச்சயம் நம்ம உயிரோடு இருக்க முடியாது. கை சழந்து போச்சு, வாயும் கோணையாக போச்சு. இதுக்கு மேலே பண்ணால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முதியவர் சொல்லிட்டு கடந்து போகும்போது அவருக்கு பார்த்தோன்னே பார்த்தா ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரியுதாம். அந்த வெளிச்சத்தில் என்னன்னு தெரியுதா, அது சிலுவை அவர் பார்த்தாராம். சிலுவை அவர் அந்த முதியவர் சொல்லிட்டு போகும்போது அந்த தரிசனத்தில் அவர் சிலுவையை பார்த்தாராம். அப்போ தான் அந்த குடும்பத்தாரோட சொன்னாங்களாம், அந்த மகளுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணாது. அவங்க அந்த கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாரு, அந்த மகளுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ நீயும் வேஸ்ட்டா, உன்னை நம்பி ஊரை விட்டு ஊர் வந்து பட்டணத்தை விட்டு பட்டணம் வந்து நீயும் வேஸ்ட்டா அப்படின்னு. நான் வேஸ்ட் இல்லையோ, ஆனால் நீங்கள் எங்கன்னு இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் சரி அந்த மகளுக்கு விரோதமாக நீங்கள் எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தாராம். அப்போ தான் அவர் சொன்னாராம், அந்த மகளோடு இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மகளோடு கூட இருக்கிறவர், அந்த குடும்பத்தோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் அந்த பிள்ளைக்கு விரோதமாக முதல் குழந்தைய அழிக்க எவ்வளோ பண்ணோம். அந்த குழந்தை சொத்துக்கு வாரிசாக வந்துடுமோன்னு, அதே போல் சொத்துக்கு வாரிசாக வந்து 2வது குழந்தையும் வந்துடுச்சு. இனி அவங்க குடும்பத்தையே நம்ம அழிக்கணும்னு பார்த்தோம். கடைசியில் அவங்க இப்படியா மாறிட்டாங்க, இப்போ நீயும் மாறிட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள அந்த மந்திரவாதி சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. பயம் வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கிளம்பி வந்து தன் குடும்பத்தாரோடு பேசி இந்த மாதிரி சொன்னாங்களாம். அப்போ சொன்னான், சரி நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பார்ப்போம், அவங்க கடவுள் அவங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கேள்விப்பட்டோம், நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை விட்டு அமைதியாக இருக்க ஆரம்பித்தாங்களாம். நாட்கள் சென்ற உடனே எந்த தாயார் மந்திரவாதம் பண்ணி அவங்கள அழிக்கலாம்னு நினச்சாங்களோ அவங்களோட கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்து அவங்க மறித்து போயிட்டு பொல்லாத ஒரு வியாதி வந்து அவங்க மறித்து போகிறத கர்த்தர் அவங்களுக்கு காண்பித்தோடனே அவங்க விழிச்சு எழும்பி இது யார் என்ன அப்படின்னு சொல்லும் போது பார்த்து தான், அப்போ நான் ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பும்போது எனக்கு நேரிடுகிற காரியத்தை நான் பார்த்தனே அப்படின்னு அவங்க பயந்தாங்களாம். நேரிடுகிற காரியத்தை பார்த்தனே, வேதம் சொல்லுது, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாரும் வெட்கி இலட்சி அடைவார்கள், உன்னோட வழக்கடைகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், இல்லாதே ஒழிவார்கள்னு கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது மட்டும் இல்லை, தொலைந்து போவார்கள். பகைச்சவங்களை என்ன பண்ணுவாங்க, தொலைந்து போவாங்க, நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். அப்போ தான் அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அதோடு அந்த குடும்பத்தாருக்கு விரோதமாக அவங்க அந்த செய்வின அந்த மாந்திரிகங்கள் செய்கிறத விட்டுட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஆரம்பித்தாங்களாம். அந்த அம்மா இன்னும் இருக்கிறாங்க. ஒரு தேவ பயம், குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினதுனால தேவன் காண்பிச்ச காரியங்கள் பார்த்து அவங்க பயந்து அதுக்கப்புறம் அந்த காரியங்களை அவங்க செய்யாமல் இருந்தாங்க. அன்பு தேவ ஜனமே, நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் நினச்சி பயந்துருந்தாலும் வேதம் சொல்லுது, உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிற யாரும் வெட்கி இலச்சவர்கள் உன்னோடு வழக்காடவர் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உங்களுக்கு வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எத்தனைச்சாலும் செயல்பட்டாலும் அது ஒன்றும் வாய்க்காத போகும். நம்ம தைரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். அந்த தேவனுடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் உங்களோட கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, என்ன படுற காரியங்கள், நீங்கள் எரிச்சல் படுற காரியங்கள் எது இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம் தேவன் நம்மளோட கூட இருக்க, நம்ம பட்சத்தில் இருக்கிற, நம்மளோட கண்ணோக்கி நம்மளை எல்லா நாசமோசங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடும். அன்பினாவியானவரை கேட்ட சத்தியத்துக்காய் நன்றி அப்பா. உடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு தான் இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே ஆண்டவரே மாந்திரிகத்தினால ஆண்டவரே பொல்லாத ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதுனால பொல்லாத ஜனங்களுடைய கிரியைகளை நினச்சி பயந்துருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் விடுதலையாக்குங்க ஐயா. இன்றைக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லைப்பா. இன்றைக்கும் கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாம் எரிச்சலாக இருக்கிற காரியங்களுக்கு பொறாமையினால எரிச்சல்னால ஆண்டவரே எழும்புற எத்தனைச்சு செயல்படுத்துகிற எல்லா காரியங்களுக்கு கர்த்தர் குடும்பத்தாரை நீங்களாக்கி ரட்சிப்பீங்க, பாதுகாப்பீங்களே. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உடைய பிள்ளைகளோட கர்த்தர் ஆண்டவரே துதிக்கிற பலப்படுத்துங்கப்பா. அவர்களோடு கூட இருக்கிற தேவன் நல் தேவன் என்பதை
இந்த நாள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணினீங்களே, அதற்காக நன்றி. நீதி உள்ள நியாயாதிபதியாக, கேடகமாய், அடைக்கலமாக, அரணா இருக்கிறபடிய தயவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தினால, உங்கள் அன்பு காணிக்கனால், தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார், என்ன ஜன பந்துக்கள், உங்கள் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். God bless you. Have a blessed day.